ஏய், நான் ஒன்னும் உனக்கு அறிவுரை எல்லாம் சொல்லல. ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா தானே நீ பயப்படணும். ஆனா நீ ஒன்னும் செய்யலையே, அப்புறம் எதுக்கு பயப்படணும்? சோ சில். வாய மூடு. உன்னால நான் இங்க மாட்டிக்கிட்டேன். நீ சொல்லலன்னா நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டேன். இன்னைக்கு நைட் மட்டும் முடியட்டும். விடிஞ்சதும் உன்னை என்ன செய்யறேன்னு மட்டும் பாரு. சரி, உனக்கு அவ்வளோ பயமா இருந்துச்சுன்னா நீ கொஞ்சம் காமா இருந்து அண்ணன் வரதுக்குள்ள இழுத்து போத்திட்டு தூங்கிடு. காவியா, உயிருக்கே ஆபத்து இருக்கும் போது எங்க இருந்து எனக்கு தூக்கம் வரும்? அட பைத்தியக்கார பொண்ணே, தூக்கம் வரலன்னா தூங்குற மாதிரி நடிக்கலாம்ல. காலை நீட்டி தூங்குற மாதிரி நடி. என்னையும் தூங்க விடு. இன்னைக்கு இந்த டிராமா போதும் என்று கூறி காவியா அழைப்பை துண்டித்தாள். காவியா அழைப்பை துண்டித்தவுடன் ஜனனி தனக்குள் எரிச்சலுடன் கூறிக்கொண்டாள். ஏண்டி காவியா, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் காலை கட் பண்ணுவ? காலையில உன்னை ஒரு வழி பண்ற இரு. குழப்பத்துடன் ஜனனி தூங்காமல் அங்கும் இங்குமாய் நடந்து கொண்டிருந்தாள். யுவராஜ் ஸ்டடி ரூமில் தன் ஃபைல்களை செக் செய்து கொண்டிருந்தான். அப்போது அவன் PA சிவாவிடமிருந்து அவனுக்கு கால் வந்தது. யுவராஜ் போனை எடுத்து சிவாவின் காலை அட்டன் செய்தவுடன் சிவா கூறினான், சார், சஞ்சனா அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட ஒன்று சேர்ந்துட்டா. அவ இன்னைக்கு ராத்திரி உங்களை பிளாக்மெயில் செய்வான்னு நினைக்கிறேன். யுவராஜ் தன் டெவில் புன்னகையுடன் கூறினான். பண்ணட்டும். ஆனால் அதுக்கப்புறம் எது நடந்தாலும் அதை சஞ்சனா அவளை பொறுத்துக்கவே முடியாது. இந்த டெவில் யுவராஜை குறைச்சி எடை போட்டுட்டான் அந்த சஞ்சனா. அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுறது சார்? முதல்ல அந்த கேசவனை பற்றின எல்லா ஆதாரத்தையும் கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் ஒப்படைச்சிடு. மேக் ஷோர் அவன் காலம் முழுக்க ஜெயிலில் கம்பி எண்ணிட்டு தான் இருக்கணும் என்று தீர்க்கமாக கூற மீண்டும் சிவா கேட்டான். சார், அப்போ இந்த சஞ்சனாவை என்ன பண்ணுறது? அவள் என்ன வேணாலும் பண்ணட்டும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற அவளோட ஃபோட்டோஸை லீக் பண்ணிடு. அன்னைக்கு ராத்திரி அவள் உண்மையிலே யார் கூட இருந்தான்னு அவளுக்கு தெரிய வைக்கணும். ஓகே சார் என்று கூறி யுவராஜ் போனை கட் செய்தான். யுவராஜ் அறைக்குள் சென்றவுடன் அவனது கண்கள் ஜனனி படுத்திருந்த கட்டிலில் விழுந்தது. தலை முதல் கால் வரை தன்னை போர்வையால் மறைத்துக் கொண்டிருந்தாள். அவளை பார்த்த யுவராஜ் சிரித்துக் கொண்டே தன் உடைகளை எடுத்து மாற்றிக்கொள்ளச் சென்றான். அவன் வந்தவுடனே ஜனனி தன் கண்களை இறுக மூடியவாறு தனக்குள் கூறிக்கொண்டாள். ஓ காட், இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது? அந்த டெவில் வரதுக்கு முன்னாடி தூங்கணும்னு நினைச்சேன். இப்ப என்ன பண்றது? இப்படி சொதப்புதே. காவியா, இனி இப்படி கூத்து விட்டுட்டேடி. ஐயோ, தூக்கம் வரணும். யுவராஜ் அதற்குள் தன் உடைகளை மாற்றிக்கொண்டு ஜனனியின் அருகில் வந்தான். என்ன ஜனனி, உனக்கு சுத்தமா ஆக்டிங் வரல. பேசாம காலேஜ்லயே டிராமா கிளப்லயாவது ஜாயின் பண்ணிருக்கலாம். அட்லீஸ்ட் இந்த டெவில் முன்னாடியாவது நடிக்கிறதுக்கு யூஸ் ஆகிருக்கும். மாட்டிக்க போறேன் என மாறி மாறி யுவராஜை பார்த்ததும் ஜனனி இதையெல்லாம் தனக்குள் நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தாள். யுவராஜ் ஜனனியின் அருகில் படுத்து அதே போர்வையால் தன்னை மூடிக்கொண்டான். இதை செய்தவுடன் ஜனனியின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. ஜனனி தூங்குவது போல் நடிப்பதை அறிந்து யுவராஜ் அவளிடம் நெருங்கி, நீ தூங்குற மாதிரி நடிக்கிறேன்னு எனக்கு தெரியும் என்று கூறிய யுவராஜ் ஜனனியின் பயத்தை அவளின் முக பாவனையிலிருந்தே புரிந்து கொண்டான். ஜனனி இன்னும் கண்களை திறக்காததால் யுவராஜ் அவள் தலையை வருட ஆரம்பித்தான். யுவராஜின் இந்த செயலால் சிறிது நேரத்தில் ஜனனி கண்களை திறந்து யுவராஜை பார்க்க ஆரம்பித்தாள். ஆனால் யுவராஜ் இப்போது கண்களை மூடியிருந்தான். ஜனனி யுவராஜை முதன்முறையாக அவ்வளவு நெருக்கத்தில் பார்த்தாள். அவள் தனக்குள் சொல்லிக் கொண்டாள், இவன் டெவில் தான், ஆனா ஹேண்ட்சம் டெவில். யுவராஜின் அழகை கண் இமைக்காமல் ரசித்துக் கொண்டிருந்தாள். அப்போது யுவராஜ் கூறினான், என்னை பார்த்தது போதும். இனி உன் வாழ்நாள் முழுக்க என்னை பார்த்துட்டே தான் இருக்க போற. இப்போ ஒழுங்கா தூங்கு. யுவராஜின் குரலை கேட்டு ஜனனி வேகமாக கண்களை மூடினாள். யுவராஜ் ஜனனியை தன் கைகளால் அணைத்துக் கொள்ள சிறிது நேரத்தில் ஜனனியும் தூங்கினாள். காலை நேரம். யுவராஜ் கண் விழித்ததும் அவன் கண்கள் ஜனனியின் அப்பாவி முகத்தை நோக்கி சென்றது.
தூங்கும்போது ஜனனி மிகவும் அப்பாவியாகவும் அழகாகவும் இருந்தாள். யுவராஜ் ஜனனியை ரசிக்க ஆரம்பித்தான். இன்று அவன் நேசிப்பவளுடன் அவன் வாழ்வின் மிக அழகான காலை. ஜனனி அவன் கைகளில் சுகமாக உறங்குவதை விட அவனுக்கு நிம்மதியான தருணம் வேறென்ன இருக்க முடியும்? யுவராஜ் ஜனனியை சிறிது நேரம் பார்த்துவிட்டு மெதுவாக அங்கிருந்து எழுந்து சென்றான். சிறிது நேரம் கழித்து ஃப்ரெஷ் ஆகி வந்த யுவராஜ் ஜனனி இன்னும் நிம்மதியாக தூங்குவதை பார்த்தான். ஜனனி விடிந்தது கூட தெரியாமல் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். இதை பார்த்த யுவராஜ் ஜனனியின் அருகில் வந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டு அன்புடன் சொன்னான். குட் மார்னிங் பிரின்சஸ். நான் போயிட்டு வரேன். இதை கேட்ட ஜனனி மறுபக்கம் திரும்பி தூங்கினாள். சிறிது நேரத்தில் யுவராஜ் கீழே இறங்கினான். அங்கே யுவராஜின் பாட்டி, அப்பா, சித்தி, காதம்பரி என அனைவரும் ஹாலில் அமர்ந்திருந்தனர். யுவராஜ், காதம்பரி யுவராஜை பார்த்தவுடன் அன்புடன் சொன்னாள். யுவராஜ் 2 நிமிஷம் உட்காரு, டிஃபன் எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டுட்டே போ. எனக்கு ஒன்றும் தேவையில்லை மிஸ்ஸஸ் காதம்பரி என்று கூறி வேகமாக நடந்தான் யுவராஜ். இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிய நீங்க இந்த சிம்பிளான ஒரு வேலையை செய்யுங்க. உங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ப்ளூ கலர் இன்ஸ்டால் பட்டன் மேல கிளிக் பண்ணுங்க. அங்க கிளிக் பண்ண உடனே உங்க மொபைல் ஸ்கிரீன்ல பிளே ஸ்டோர் பேஜ் உங்களுக்கு தெரியும். இப்ப பாக்கெட் எஃப்எம் ஆப் கீழே இருக்கிற இன்ஸ்டால் பட்டன் மேல கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஓபன் பட்டன் மேல கிளிக் பண்ணி உங்க மொபைல் நம்பரை பாக்கெட் எஃப்எம் ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. இப்போ உங்களால நம்ம பாக்கெட் எஃப்எம் ஆப்ல இருக்கிற எல்லா பிளாக்பஸ்டர் ஷோஸையும் ஈஸியா கேட்க முடியும். எதுக்கு வெயிட் பண்றீங்க? உடனே டவுன்லோட் பண்ணுங்க பாக்கெட் எஃப்எம். டியர் டபுள்.